அத மோடி தெளிவா சொல்லிட்டார். போன 10 ஆண்டுகள் நடந்தது ட்ரெய்லர். உண்மை அதான், உண்மையா சொல்றாரு அவரு. 10 ஆண்டுகள் நடந்தது ட்ரெய்லரே நம்மால தாங்க முடியல. தமிழ்நாட்டில் கடைசியா இருக்கிற கட்சிகள் கூட பிஜேபிக்கு இன்னும் போய் சேரல, கூட்டணிக்கு வரல. ஒரு அருமையான திட்டங்களை ராகுல் காந்தி சொல்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அருமையான சமூக நீதிக்கு உச்ச நிலையில சமூக நீதி இந்தியா முழுவதும் அமைவதற்கு வாய்ப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய், எவ்வளவு அருமையான திட்டம். பிஜேபி நமக்கு சிக்கலே பிஜேபியுடைய வலிமை அல்ல, அங்கே மற்ற தேசிய கட்சிகளுடைய வலிய பலவீனம். அதுலயும் பாப்பானுங்க உட்கார்ந்துகிட்டு அந்த இயக்கங்களை ஆட்டி படைக்கிறாங்க. தேசிய கட்சிகளை பிஜேபிக்கு சாதகமாக தேசிய கட்சிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார். நேரம் அதிகமாகிவிட்டது, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, மோடி ஆட்சி தொடரலாமா என்ற கருத்தரங்கம் தமிழ்நாடு பொது மேடையின் சார்பிலே இங்கே ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் தலைவர் கணக்குறிஞ்சி அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, உரையாற்றிய நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் முதற்க நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, விரிவான செய்திகளை இன்றைக்கு மோடி அரசு நீடிக்க கூடாது என்ற ஆழமான ஆதாரங்களோடு முன்னாள் நீதியரசர் ஹரி பவன்தானா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் குறிப்புகளாக வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்திலே கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இங்க அண்ணாமலை வர்றாரு, நிக்கிறாரு. உண்மையிலே அவரை பார்த்து நம்ம எல்லாம் பரிதாபப்படணும். கதிரவன் தோழர்கள் அப்பவே போட்டாங்க 19ஆம் தேதி கோவையில ஆட்டு பிரியாணி அப்படின்னு. தோழர்களே, அவர் உண்மையிலேயே நிற்க தயங்கிதான் இருக்காரு. பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, சங் பரிவாருக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பார்ப்ப அல்லாதார் போராட்டம். அங்க இருக்கிற பாப்பாம்பூரா அண்ணாமலையை ஓரங்கட்டணும்னு நினைக்கிறான். அதனாலதான் கட்டாயமா இங்க நிக்க வச்சிருக்கான். கட்டாயமா நிக்க வச்சு கோவை மக்கள் நிச்சயமா அவர் தோக்கடிப்பாங்க. இது எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலிலேயே நமது PR நடராசன் அவர்கள் நிற்கின்ற போது, நின்று ஜெயித்த போது, இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உண்மையை சொன்னாங்க. என்னன்னா, அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரத்தால் நாங்க தோக்கல, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் எல்லாரும் அவங்க காலம் போனா செய்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது எங்களை பாதிச்சது அப்படின்னு உண்மையை சொன்னாங்க. அது நிச்சயமா இந்த தேர்தலையும் அண்ணாமலைக்கு அது நடக்கும். அது நடக்கும்ங்கிறத மோடி ரோட் ஷோ வந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருவேன்னு அன்னைக்கு சொன்னதோடு சரி, இனி வருவாரான்னு தெரியல. ஏன்னா கோயம்புத்தூர் அடையாளப்படுத்திருச்சு அன்னைக்கே. அவங்க இத்தனைக்கும் மார்வாடிகள் இருக்கக்கூடிய பகுதியா போனாங்க. போனாலும் சன் டிவி மாதிரி தொலைக்காட்சிகள்லாம் அது நல்ல தெளிவா எடுத்து காட்டினாங்க. மோடி நிகழ்ச்சி அட்டர் பிளாப், தோல்வி அப்படின்னு தெளிவா எடுத்து காட்டினாங்க. பார்த்தோம், மோடி போறாரு, சைட்ல எல்லாம் காலியா இருக்கு. ஏறக்குறைய அந்த கங்கா ஆஸ்பத்திரி இருந்து கோயம்புத்தூர் அந்த RS புரம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் 2.5 கிலோமீட்டருங்கிறான்.
2.5 கிலோமீட்டர்னா அடிக்கணக்கு போட்டா ஏறக்குறைய ஒரு மீட்டர் கணக்கு போட்டாலே 2500 மீட்டரு, அடிக்கணக்கு போட்டா ஒரு 7000 அடி. ஒரு அடிக்கு ஒருத்தர் நிக்கலாம். அடி நின்றிருந்தாலும் கூட ஒரு 7000 பேர் கூட இங்க நிக்கல. இவ்வளவு பெரிய கோயம்புத்தூர்ல இவ்வளவு தடவை வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கிற மோடியும் அண்ணாமலையும் அங்க ஒரு 7000 பேர் கூட இங்க வரல. பத்தாவதுக்கு ரிலே ரேஸ் நடத்தும் போது ஒருத்தன் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தனே பூரா ஓட மாட்டான். போய் 4 பேர்த்துக்கு மாத்தி மாத்தி கொடுத்து ஓடுவாங்க. அந்த மாதிரி கங்கா ஹாஸ்பிட்டல் நின்ன கூட்டம் அங்கிருந்த சங்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய 100-200 பேரு தொடர்ந்து ஓடி வர்றான். ஓடி வந்து அந்த பில்லப்ப போறான், கேப்ப ஃபில் பண்ணிக்கிட்டே போறான். இங்க நிக்கிறோம், அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறோம், தள்ளி நிக்கிறான். இப்படிதான் கூட்டத்தை காமிச்சாங்க தவிர கூட்டம் இல்லை. அது எங்கன்னா அந்த காலி கிரவுண்ட பார்த்து கூட தெரிய வேண்டாம். அண்ணா அந்த வீடியோவை திரும்பி பாருங்க, அண்ணாமலை மூஞ்சியை பார்த்தாவே தெரியும். உம்முன்னு வந்தாரு, சிரிக்கவே இல்லை. ஒரு பிரதமருக்கு முன்னாடி நீ கை காட்ட வேண்டாம், பணிவுதான், சரி. சிரிக்க கூட கூடாது. உன் கட்சிக்காரனை பார்த்தாவது சிரிக்க வேண்டாம், சிரிக்கவே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நினைச்சது நடக்கல, இல்ல நம்ம தோக்க போறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தோழர்களே, இப்போ எல்லாம் விரிவா எடுத்து சொன்னாங்க. வரக்கூடிய ஆபத்துக்களை, அடுத்து என்ன நடக்கும், அத மோடி தெளிவா சொல்லிட்டார். போன 10 ஆண்டுகள் நடந்தது ட்ரெய்லர். உண்மை அதுதான், உண்மையா சொல்றாரு அவரு. 10 ஆண்டுகள் நடந்தது ட்ரெய்லர். ட்ரெய்லரே நம்மால தாங்க முடியல. அடுத்து மெயின் பிக்சர் வருங்கிறாரு. அடுத்து ஜெயிச்சு வந்தா மெயின் பிக்சருங்கிறாரு. என்ன ஆகும்? இதை நம்ம எப்படி மக்கள் இடத்துல கொண்டு போறது? எல்லாம் பேசுறோம், எல்லாம் சொன்னோம், எல்லாம் விரிவா சொன்னோம், விழா வாரியா எல்லாரும் அவங்க பங்குக்கு எல்லாம் சொன்னாங்க. இது பாமர மக்களுக்கு புரியுமா? பாமர மக்கள் தெரிந்து கொள்வார்களா? பாமர மக்களை அவங்க எப்படி ஒரு 100 வருஷமா உட்கார்ந்துட்டு இந்த வந்திருக்கிற வாய்ப்பு இனி வராது, அல்லது அடுத்து இப்ப கூட அல்ல 26க்கு திட்டம் போடுறாங்க. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை கூட்டி காட்டி இங்க சொன்னது மாதிரி நான் 2வது இடம் வா. இப்ப போன இந்த தேர்தலில் யாருமே கூட்டணிக்கு வரல. ஒரு சினிமாவில் வடிவேலு தான் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு இவர் கவுண்டமணியும் செந்திலும் போவாங்க பொண்ணு பாக்குறதுக்கு. 2 பேரும் கற்பனை பண்ணி போட்டி போடுவாங்க, எனக்கு தான் பொண்ணு, எனக்கு தான் பொண்ணு. பொண்ணு வந்துடும், வந்த உடனே மூஞ்சி திருப்பி உட்கார்ந்துக்குவாங்க. பார்க்க முடியல, சகிக்கலன்னு சொல்லி. அத பெண்களை இழிவுபடுத்துறது ஒரு பக்கம். ஆனா நடந்த நிகழ்வு அத சகிக்க முடியாம உட்கார்ந்து வேண்டாம் அப்படின்னு. அந்த பொண்ணு மாலை போட வந்தா இல்ல செந்திலுக்கு போடுன்னு கவுண்டமணி சொல்லுவாரு, கவுண்டமணிக்கு போடுன்னு செந்தில் சொல்லுவாரு. 2 பேரும் வேண்டாம் வேண்டாமா. கடைசியா செந்திலுக்கு போட்டுரும். அப்ப கவுண்டமணி சொல்லுவாரு, டேய் உன்னையதான் நான் பிடிச்சிருக்கணும்னு. செந்தில் என்ன சொல்லுவாரு, இந்த மூஞ்சிக்கு கூட உங்களை பிடிக்கலன்னு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கடைசியா இருக்கிற கட்சிகள் கூட பிஜேபிக்கு இன்னும் போய் சேரல, கூட்டணிக்கு வரல. அந்த கட்சிகளுக்கு கூட பிடிக்கல. அதை மாத்துறதுக்கு தான் இந்த தேர்தலில் எப்படியாவது ஓட்டு அதிகம் காட்டி அடுத்த தேர்தலில் அந்த நிலையை கூட்டணியை வலுவாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். நாம ஜெயிக்க வைக்கிறதுங்கிறத விட ஓட்டு குறைவா வாங்க, அதிமுகவை விட குறைவா வாங்க வைக்கணும். அதுதான் நமக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. நீதியரசர் ஹரிபரந்தாமன் தெளிவா சொன்னார், அதுதான் உண்மை. நான் பல நேரங்களில் இப்ப எல்லாருமே அதை ஏத்துக்குவோம். எம்ஜிஆர் திமுகவை பிளந்து அன்னைக்கு வந்த போது கூட எல்லாருக்குமே கோபமா இருந்திருக்கும். ஆனா இப்போ எம்ஜிஆர் வந்தது நல்லது அப்படின்னு தோணுது. காரணம், அன்னைக்கு காங்கிரஸ்
இருந்த கட்சி, பெரிய கட்சி காங்கிரஸ் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் இல்லைன்னா ஒரே திமுக, அதுக்கு அடுத்து மாற்று காங்கிரஸா இருக்கும். அந்த காங்கிரஸ் மட்டும் அன்னைக்கு 2வது இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் என்ன நிலைமையோ அந்த நிலைமை இருக்கும்போது பிஜேபி எளிமையா தமிழ்நாட்டுக்குள் நுழைஞ்சிருப்பான், எளிமையா நுழைஞ்சிருப்பான். எவ்வளவு மோசமா காங்கிரஸ் இருக்கு பாருங்க. ஒரு அருமையான திட்டங்களை ராகுல் காந்தி சொல்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அருமையான சமூக நீதிக்கு உச்ச நிலையில சமூக நீதி இந்தியா முழுவதும் அமைவதற்கு வாய்ப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய், எவ்வளவு அருமையான திட்டம். காங்கிரஸ் ஏதாவது வெளியில சொல்றானா பாருங்க, வெளியே பிரச்சாரம் பண்றானா பாருங்க. கொண்டாட வேண்டாமா, எங்களுக்கு துடிக்குது, நாமளாவது போஸ்ட் அடிச்சு ஒட்டிடலாமான்னு. நாம ஒட்டினா அவனுக்கு கோஷ்டி சண்டை வந்துடும், அவனுக்குள்ள யாரா ஒட்டினதுன்னு. அதுக்காகவே நாமளும் ஒட்டாம போயிட்டோம். எவ்வளவு அருமையான திட்டங்கள். ராகுல் காந்தி ஒத்த மனிதன் காங்கிரஸ் தூக்கி நிக்கி வச்சு இவ்வளவு பண்றாரு. அதை கொண்டு போறதுக்கு இங்க காங்கிரஸ் கட்சி இல்ல. அதனாலதான் பிஜேபி நமக்கு சிக்கலே. பிஜேபியுடைய வலிமை அல்ல, அங்கே மற்ற தேசிய கட்சிகளுடைய வலிய பலவீனம். அதுலயும் பாப்பானுங்க உட்கார்ந்துகிட்டு அந்த இயக்கங்களை ஆட்டி படைக்கிறாங்க. தேசிய கட்சிகளை பிஜேபிக்கு சாதகமாக தேசிய கட்சிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப சனாதானம் எடுத்துக்கிட்டு இப்போ ஆடு அண்ணா சொன்ன மாதிரி வாலு சென்னையில் இருக்குது. அண்ணா வால் இல்ல, தாடி. தாடி அங்க இருக்கு, தலை இங்க நிக்குது. ஆடுதான், ஆட்டுக்கு தான் நிக்குது. அந்த தாடி எவ்வளவு மக்கள் இடத்துல இல்ல, பத்திரிகையாளர் இடத்துல இல்ல, நீதிமன்றம் எவ்வளவு தடவை தான் கொட்டுவான் தலையில, கொட்டிக்கிட்டே இருக்கான். உச்ச நீதிமன்றம் கொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் மாற்றிக்காம தொடர்ச்சியா செய்யக்கூடிய நிலையில என்ன சொல்றாரு, யார் யாரையெல்லாம் நாம காப்பாற்ற வேண்டியிருக்கு. பெரியாரிஸ்டுகள், மார்க்சியம் பேசக்கூடிய, அம்பேத்கர் பேசக்கூடிய நமக்கெல்லாம் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனா இந்த நாட்டில் மதத்தையும் ஜாதியும் நம்பிட்டு இருக்கிற அமைப்புகளையும் நாம தான் காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. பார்த்தா வள்ளலாரை தூக்கி உடனே சனாதானத்தை கொண்டு போறான். வள்ளலாரை நம்ம காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. அடுத்து அருட்பாதான் பாடுவோம் போல் இருக்குது, வேற வழி இல்லாம. அந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து பிஜேபி நம்மளை விட்டுருவான் போல் இருக்கு. பாத்தீங்கன்னா வைகுண்டசாமி அங்க போயிட்டான். கவர்னர் வைகுண்டசாமி சனாதானங்கிறாரு. அட பாவி, வைகுண்டசாமி பெரியாருக்கு முன்னாடி, அம்பேத்கருக்கு முன்னாடி, பூலேவுக்கு முன்னாடி சனாதானத்தை எதிர்க்கிறதுக்குன்னே வந்தாரு. சனாதானம் இவர் சொன்ன நீதியரசர் சொன்ன மாதிரி அவர்கள் எதிர்த்த அந்த இந்து சாதிய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து இவங்க எல்லாம் வந்தாங்க. தலப்பா கட்டுறதுக்கு, துண்டு தலப்பா கட்டுறதுக்கு ஒரு இயக்கம் போராட்டம் வந்தாங்க. கோயிலுக்குள்ள போனா திருநீர் அவங்க வச்சுக்க வேண்டியதில்லை, ஐயர் வைக்கணும். அவரு எடுத்து நாமமா நீளமா போடணும். ஏன்னா நெத்தியில காட்டணும் அடையாளம்ங்கிறதுக்காக, வேற்றுமை அளிக்கிறதுக்காக வைகுண்டசாமி இறங்கினாரு. ஆனா ஒரே அங்க உட்கார்ந்துட்டு, கவர்னர் மாலையில் உட்கார்ந்துட்டு வைகுண்டசாமி சாப்பிட்டாரு, சனாதானத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அது குறிப்பா கோவையை தவறவிட்டு விடக்கூடாது. அது வாக்கு எண்ணிக்கை குறைக்க வேண்டும். இதற்கு நாம் இன்னும் சரியா 25 நாள் தான் இருக்கு. இந்த 25 நாள் இங்க வந்திருக்கிற பெரும்பாலும் நாம் செயற்பாட்டாளர்கள், நாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை விட தேர்தலுக்கு போகாதவங்க. ஆனா நமக்கு அக்கறையும் பொறுப்பும் அதிகமாக வைத்திருக்கின்றோம். ஆகவே நாம் அரசியல் கட்சிகளை நாம் அழைத்தார்களா, பணம் கொடுத்தார்களா, மதித்தார்களா,
என்றெல்லாம் பார்க்காமல் நாம் ஒரு அணியாக எப்படி வானதி சீனிவாசன் சொன்னார்களோ அதுபோல அதை மீண்டும் அண்ணாமலைக்கும் நாம் உண்மையாக்க வேண்டும். நாம் முற்போக்கு அமைப்புகளால் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார் என்று திரும்ப அவர்கள் சொல்லுகின்ற வகையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள்.